வேலைக்கான முதல் படி குவி, ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். ஆரம்பிக்கலாமா? இருங்க ப்ரோ, கண்ணு கூசுது ப்ரோ. கண்ணு கூசுதா? லைட்டிங் ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அங்கே பாருங்க, இந்திய பொருளாதாரம் மின்னிட்டு இருக்கு. மின்னிக்கிட்டு இருக்கா? உனக்கு மட்டும் மின்னுதா? உங்களுக்கு கூசலையா? எனக்கு ஒன்றும் மின்னலையாப்பா. இதான் பெட்ரோல் பாஸ் லைட்டாங்கிற மாதிரி தானப்பா இருக்கு. இல்ல, அதான் சொல்லியிருக்காங்க, மின்னுதாமா. மின்னுது. ஓகே, சில பேருக்கு மின்னுது, சில பேருக்கு மின்னல, பல பேருக்கு மின்னல. சரி, பாத்துருவோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. பலரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த முழுநீள பட்ஜெட்டை இன்னைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. மின்னது ப்ரோ, ரொம்ப பொருளாதாரம். கூலிங் கிளாஸ் போட்டு வாங்க போங்க, அதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் நிறைய வரி போடுவாங்க, வேணாம் நமக்கு. ஓகே, இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி நேத்து பொருளாதார ஆய்வு அறிக்கை சமர்ப்பிச்சிருந்தாங்க. அதுல நடப்பாண்டுல இந்தியாவுடைய பொருளாதாரம்ங்கிறது 6.7% 7% இருக்குங்கிறத கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி வேலையில்லா திண்டாட்டம் இந்தியாவில கம்மியாகிக்கிட்டே இருக்கான். எங்க? இந்தியாவில தான் இருக்கான். இந்தியாவில இருக்கா? ஆமா, ஏஐனால பல பேருக்கு வேலை போகும் அபாயமும் இருக்கு அப்படிங்கறதை குறிப்பிட்டிருக்காங்க. சர்வதேச சூழல் காரணமாக தகவல் தொழில்நுட்பத்துறையில மந்தநிலை காணப்படுது. அதை மேம்படுத்துறதுக்கான எல்லா முயற்சியும் இந்த அரசாங்கம் எடுத்துட்டு இருக்குங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்தியாவுடைய இந்த பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய குடும்பங்கள் கஷ்டங்கள்ல கிடையவே கிடையாது, எல்லாரும் சேமிப்புல தான் இருக்காங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. எங்க இருக்காங்க? சேமிப்புல தான் ஈடுபட்டு இருக்காங்க. ஓ, எங்க சேமிக்கிறாங்கன்னு தான் தெரியல. கஷ்டத்தை போக்கணும்னு தான் சேமிக்கிறாங்க. அதை சேமிச்சு இந்த கஷ்டத்தை அடைக்கணும்னு தான் முயற்சி பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, கஷ்டமே எல்லாம் சேமிப்பு முடிவு பண்றாங்க போல இருக்கு. ஆமா, எல்லார் கையிலயும் அப்படியே பணம். ஏன்னா நிதியமைச்சர் கையிலே பணம் இல்லாதனாலதான் தேர்தல் நிக்கல. அது அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? மின்னுது, இந்திய பொருளாதாரம் மின்னுதுன்னு இருக்காங்க. தொடர்ந்து மின்னிட்டே இருக்கு. அதுவும் 3வது முறையாக எங்க தலைவர் மோடி பாத்தீங்கன்னா பிரதமராகி சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கிட்ட ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு தான் இங்க வந்தாங்க நாடாளுமன்றம். அல்வா நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்க நாடாளுமன்றத்துல பேச ஆரம்பிச்சாங்க. இது 4 சாதிகளுக்கான கம்யூனிட்டிகளுக்கான பட்ஜெட்டா இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்னு விவசாயிகள், அப்புறம் இளைஞர்கள், இன்னொன்னு பெண்கள், ஏழைகள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது 2 மாநிலங்களுக்கான பட்ஜெட்டான்னு கேக்குற மாதிரி மாறி இருக்குது. அதுதான் இதுல முக்கியமா என்னன்னா, இந்த இளைஞர்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு அதிகரிக்க போறோம். அதே மாதிரி இன்டர்ன்ஷிப்புக்காக நாங்க 1 லட்சம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். விவசாயிகளோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக நிறைய திட்டங்கள் நாங்கள் கொண்டு வரோம். நிறைய அறிவிப்புலாம் இருந்துச்சு. ஆனா மெயினா ஃபோக்கஸ் நிர்மலா சீதாராமன் எதாவது பண்ணிருக்காங்கன்னா பீகார் அப்புறம் ஆந்திரா தான். அவங்க உரையிலேயே 5 முறை பீகார் குறிப்பிட்டிருந்தாங்க, ஆந்திரா 5 முறைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் ஒரு முறையோட உச்சரிக்கவே இல்லை. 0. தமிழ்நாடு, தமிழுங்கிற வார்த்தை எங்கேயுமே கிடையாது. திருவள்ளுவர், திருக்குறள், பாரதியார் நிறைய பேராது வரும். அதுவும் முறை எதையுமே தமிழ்நாடு ரெஃபரன்ஸே கிடையாது. பச்சைக்கிளிங்கிற பேரே இல்லைங்கிற மாதிரிதான் இருக்கு. நம்ம இங்க இப்ப இந்தியாலதான் இருக்கோமா இல்ல வேற ஏதாவது நாட்டுக்கு கத்து கொடுத்துட்டாங்களான்னு தெரியலப்பா. இந்தியாவிலே 2 மாநிலம் தான் இருக்கா, ஆந்திரா பீகார். அதுவும் ஈக்குவலா சொல்லியிருக்காங்க பாருங்க, ஆந்திராக்கு 5, பீகாருக்கு 5. ஏன்னா கோச்சு கூடாதுல்ல, நாயுடும் சரி இந்த பக்கம் நிதிஷ்குமாரும் சரி. சரி, இப்ப நீங்க ஆந்திரா எடுத்துக்கிறீங்களா பீகார்? நான் பீகார் எடுத்துக்கிறேன்ப்பா. எனக்கு பீகார் நிறைய ஒதுக்கி இருக்காங்க. சரி, நீங்க அதை ஒதுக்கிங்க. இன்னொரு பக்கம் ஆந்திராவை நான் ஒதுக்கிக்கிறேன். இது என்னன்னா, பீகாருக்கு அந்த தொழில் வளர்ச்சி மேம்பாட்டு உதவிக்காக விரைவு சாலை அமைக்கிறதுக்காக மட்டுமே பீகாருக்கு 26,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மின் உற்பத்தி திட்டத்துக்கு, இதுவும் பீகாருக்கு மட்டும்தான், இந்தியாவுக்கு நினைச்சிடக்கூடாது. மின் உற்பத்தி திட்டத்துக்காக மட்டுமே 21,400 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதுல புதிய விமானங்கள், மருத்துவக் கல்லூரிகள், விளையாட்டு உட்கட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்தப்படுமா. அதே மாதிரி பீகாரோடைய மூலதன செலவுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படுமா. மூலதன செலவுக்கு தனி, அது எவ்வளவுங்கிறத அவங்க குறிப்பிடவே கிடையாது. அதே மாதிரி பீகார்ல வெள்ளத்தடுப்பு நீர்ப்பாசன திட்டங்கள் செயல்படுத்த சுமார் 11,500 கோடி ஒதுக்கீடு பண்றதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காசி விஸ்வநாதர் ஆலயத்தை போல கயாவில் பிரசித்தி பெற்ற விஷ்ணுபாத், மகோபாதி அந்த ஆலயங்களை பெரிய அளவுல உருவாக்க போறோங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோமே, 60,000 கோடிக்கு மேல வருது பீகாருக்கு மட்டுமே. ஆந்திராவுக்கு என்ன? ஆந்திராவுக்கு அவ்வளவு வரலனாலும் திட்டங்களா நிறைய அறிவிச்சிருக்காங்க. அதுல அமராவதியை தான் நாங்க தலைநகரா மாத்த போறோம் சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டே இருந்தார்ல. அந்த அமராவதியை மேம்படுத்த இப்போதைக்கு 15,000 கோடி தரோம், அடுத்தடுத்து இன்னும் கூடுதல் நிதி ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி 15,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுவோட ஒரு கனவு திட்டம் அப்படின்னு சொல்லலாம், அந்த போலாவரம் நீர்ப்பாசன திட்டத்துக்கு முடிப்பதுக்கு நாங்க மத்திய
மத்திய அரசு எல்லா உதவிகளையும் செய்வோம் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன். விசாகப்பட்டினம் சென்னை தொழில் வழித்தடத்தை ஏற்படுத்துறதுக்கான திட்டத்துக்கும் நாங்கள் நிதி ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு மூலதன செலவிற்கு அதுக்கும் கூடுதல் நிதி வந்து ஆந்திராவுக்கும் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ராயலசீமா, பிரகாசம், வடக்கு கடலோர ஆந்திரா அந்த மாதிரி பின்தங்கிய பகுதிகளுக்கு மானியம் வழங்குறோம் அந்த மாவட்டங்களுக்கெல்லாம்னு அறிவிப்பு வந்து வந்திருக்குது. ஆந்திராவில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துகிற நோக்கில் இந்த எரிசக்தி, தண்ணீர், ரயில்வே, சாலை இந்த இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கான உட்கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கான வசதிகளையும் மத்திய அரசே பண்ணித்தரும் அப்படிங்கிறதையும் உறுதியளிச்சிருக்காங்க. இதுக்கான இந்த 15,000 கோடி அமராவதியை அவர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காரு, அதை கொடுத்துட்டாங்க. நிதிஷ்க்கு வந்து அந்த 26,000 கோடியில வந்து பாலமும் வரும்னு நினைக்கிறேன், சாலை இதுன்னா. ஆமா, இதுல என்னன்னா அதிகமா வந்து எம்பி வச்சிருக்கிறது சந்திரபாபு நாயுடு தான். அவரு கம்மியான நிதி ஒதுக்கிறாங்க, திட்டங்கள்லாம் அதிகங்க. ஆனா நிதின்னு போகிறப்ப பீகார் தான் அதிகமா இருக்கு. பீகாருக்கு அதிகமா இருக்கு. அதுல பார்த்தா கூட என்னன்னா நிதிஷுக்கு 12 எம்பி இருந்தாலும் அங்க சிராக் பஸ்வான் கட்சி இருக்குல்ல, அவங்க 5 சேர்த்தா 17 வருது. சந்திரபாபு நாயுடோட ஒண்ணு கூட. அதனால வந்து அப்படி ஒதுக்கி இருக்காங்களா இல்லைன்னா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, சந்திரபாபு நாயுடு கூட பாத்துக்கலாம், இவர் தான் என்ன பண்ணுவாருன்னே தெரியாது, டக்குன்னு எந்த பக்கமாவது போயிட்டாருனா அப்படின்ட்டு இவங்க கொடுத்துட்டாங்க. இல்ல, ரொம்ப தெளிவாவே தெரியுது மோடி கவர்மெண்ட்டை தாங்குற 2 ஷோல்டர்னு பாக்குறப்ப ஒண்ணு நிதிஷ்குமார், ஒண்ணு வந்து நாயுடு. அவங்களுடைய இந்த கரங்களை, அவங்களுடைய தோள்பட்டையை வலுப்படுத்தணுன்றதுக்காக பணத்தை இறக்கி இருக்காரு மோடிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு எல்லாரும் நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம், இந்த வருமான வரித்துறையில் ஏதாவது செலவு காட்டுவாங்களா? நம்ம இது வரைக்கும் இன்கம் டாக்ஸ் கட்டுற அளவுக்கு வருமானமே வாங்கல, வேற விஷயம். இதுதான் கூட மனசு கேட்குவா, அலைப்பாய்வா இல்லையா? இனிமேலாவது டாக்ஸ் கட்டுற ரேஞ்சுக்கு போவாட்டவா? இல்ல, அதெல்லாம் போயிடுவோம். இல்ல, நான் என்ன நினைச்சேன், வரி குறைச்சிருக்காங்க. யாருக்கு குறைச்சிருக்காங்கன்னா கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து குறைச்சிருக்காங்க. ஆமா, அதுவும் அந்நிய நிறுவனங்களுக்கு குறைச்சிருக்காங்க. வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு குறைச்சிருக்காங்க. 40% 34% கிட்டத்தட்ட 6% குறைச்சிருக்காங்க. சரி, நமக்கு வரும் இந்த வருமான வரி தொடர்புல புதிய வரி விதிப்பு முறையில இந்த நியூ ரெஜிமில இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அது 50,000 இருந்து 25,000 உயர்த்திருக்காங்க. அது ஓல்ட் ரெஜிம்க்குலாம் எதுவும் கிடையாது. நான் ஓல்ட் ரெஜிம் தான் இருக்கேன், உங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் இதுக்கெல்லாம் வந்து இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி சுங்க வரி இருக்குல்ல, அதை வந்து 6% குறைச்சிருக்காங்க. தங்கம் வெள்ளிக்கு 15 இருந்தது, அது 6 ஆக்கியிருக்காங்க. இது பிளாட்டினம்க்கு 15.4 இருந்தது, அது 6.4 குறைச்சிருக்காங்க. பிளாட்டினம்லாம் நம்ம வாங்குறதுக்கெல்லாம் வரி குறைக்காம. இதுல என்னன்னா அந்த நிறுவனங்கள்லாம் அதெல்லாம் பயனடையுமே தவிர நமக்கு ஏதாவது பயனா கேட்டா தெரியல. நிறுவனங்கள் குறைச்சா குறைக்கலாம், குறைக்காட்டியும் இல்ல. இன்னொன்னு நம்ம தங்குறவங்க நிலைமையில இருக்கோம். இப்ப அது வேற விஷயம், பண கஷ்டத்துலதான் இல்லைன்ட்டாங்களே, சேமிப்புல இருக்கோம். இப்ப அது மாதிரி வந்து இந்த செல்போன் பாகங்களுக்கான கஸ்டம்ஸ் டியூட்டியையும் குறைச்சிருக்கனால செல்போன் விலை குறையலாம் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதுவுமே வாய்ப்பு இருந்தா இருக்கு, இல்லைன்னா இல்லைங்க. அது குறைப்பாம்பா. என்ன ரீசன்னா, இல்லாட்டி நிறைய டைவர்ஷன் ஆகி நாட்டில் நடக்குது நமக்கு தெரிஞ்சிருமா இல்லையா? இப்போ மொபைலாம் வந்து வெத்தலை போட்ட மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம உட்காந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இந்த வேலை வெட்டிக்கு போகும். இன்னொன்னு இவங்களுக்கும் உதவும், வாட்ஸ்அப்ல தானே வதந்தியை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க, அதனால செல்போன் வாங்கிக்கங்கன்னு குறைச்சி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, மழை வெள்ளத்தால பல மாநிலங்கள் பாதிக்கப்பட்டது, தமிழ்நாடும் பாதிக்கப்பட்டது. டிசம்பர்ல சென்னை, காஞ்சிபுரம்லாம் வெள்ளத்துல நாங்கெல்லாம் மிதந்தோம். அதே மாதிரி சவுத்துலையும் வந்து தூத்துக்குடி பல ஏரியாக்கள் வெள்ளத்துல வந்து சிக்கினாங்க. தூத்துக்குடி ஒரு ஏரியா துண்டிக்கப்பட்ட பகுதியாவே மாறிச்சு. மத்திய அரசுல இருந்து இங்க வந்து ஆய்வா நடத்திட்டு போனாங்க. நமக்கு ஒரு ரோடு ஒதுக்கவே இல்லை இது வரைக்கும். ஆனா ஒதுக்கிட்டோம்னு சொன்னாங்க எலெக்ஷன் அப்ப. இப்ப என்னன்னா இந்த பட்ஜெட்ல 3 மாநிலங்களுக்கு இந்த பட்ஜெட்ல 11,500 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. உத்தரகாண்ட், சிக்கிம், பீகாருக்கு நிலச்சரிவை இது கட்டுப்படுத்துறதுக்காகவும் அதை வந்து அந்த மேகவெடிப்பை வந்து பாதிக்கப்பட்டதுக்காகவும் ஒதுக்கிடுவாங்க. அது இப்போ தமிழ்நாட்டில் அங்கேயுமா பாரபட்சம், எல்லாத்துலேயும் பாரபட்சமா. சரி, பல மாநிலம் கம்பேர் பண்றப்ப தமிழ்நாட்டில் தான் நிறைய வரி மத்திய அரசுக்கு வந்து போகுது. ஆனா நமக்கு என்ன, நமக்கு பிம்பிளிகா பிலாப்பிங்கிறாங்க. ஆமா, ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. முன்னாடியாவது அதான் நம்ம சொன்ன மாதிரி திருவள்ளுவர் திருக்குறளாவது அவங்க உரையில இருக்கும். இப்போ அதுவுமே இல்லை. திருவள்ளுவரை இனிமே கை விட்டாங்களோ என்னன்னு தெரியல பிஜேபி. அதை பத்தியும் பேசுறது இல்லை. என்ன அர்த்தம், யார் ஓட்டு போடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் காசு அப்படின்னா இப்போ மற்றவங்க எல்லாம் எதுக்கு? இத்தனைக்கு அதுதான் வந்து ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஆட்சியை தக்க வச்சிருக்கிறதுக்கான ஒரு பட்ஜெட்டா தான் இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. 3 விஷயங்களை அவர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து மற்ற மாநிலங்களுக்கு போக வேண்டிய நிதியை வந்து அப்படியே பலி கொடுத்துட்டு அதை வந்து கூட்டணி கட்சிகள் ஆள்ற மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், AA தான் இது வந்து பட்ஜெட்டா இருக்கு, அதானி அம்பானிக்கான பட்ஜெட்டா இருக்கு, காமன் மேனுக்கான பட்ஜெட்டா இது இல்லை. அதே மாதிரி வந்து காங்கிரஸோட அந்த
மேனிஃபெஸ்டோவை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, சில பழைய பட்ஜெட்டுகளையும் எங்களோட தான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத ப. சிதம்பரம் வந்து தன்னோட எக்ஸ் தளத்தில் வந்து போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 30ஆம் பக்கத்தில் நாங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அது என்னன்னா, வேலை வாய்ப்போட சேர்த்த இன்சென்டிவ் அப்படிங்கிறது அதை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். கிட்டத்தட்ட அதே மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அது எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. 11ஆவது பக்கத்தில் அந்த இன்டர்ன்ஷிப், ஆண்டுக்கு 1 கோடி மாணவர்களுக்கு 500 பெரிய நிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப் கொடுப்போன்னு நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்காங்க. அதில் 5000 ரூபா ஸ்டைஃபண்டும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில் இருக்குது. ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் இது சிஎஸ்ஆர் நிதி அப்படிங்கிறது ஒதுக்குறாங்கல்ல, பெருநிறுவனங்கள் வந்து சில சேவைகள் பண்ணுறதுக்காக ஒதுக்கக்கூடிய நிதியிலேருந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே வந்து நிறுவனங்களுக்கு கொஞ்சம் சாதகமான ஒரு இதாக தான் சொல்கிறாங்க. ஆமாம், அதாவது கொஞ்சம் மக்களுக்கு வரும், கொஞ்சம் ஏரியை சுத்தம் பண்ணுறது, வாய்க்கால சுத்தம் பண்ணுறது வரும். இப்போ என்னன்னா வேலை வாங்குறதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்திப்பாங்க. ஆமாம், அதுவே கணக்காட்டுறதுக்கு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதையும் வந்து இந்த மாதிரி இது கணக்காட்டிங்கன்னு இவங்களே கொடுத்துருக்காங்க போல. பட் ஆனால் அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது தேவை. அந்த வேலை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். முழு நேர வேலையை கொடுக்காம எல்லாத்தையும் இன்டர்ன்ஷிப்லேயே எடுத்துக்கிட்டு 5000 ரூபாய் கொடுத்தா அது மோசமான உழைப்பு சுரண்டல் தான் அங்கே நடக்கும். அதுவும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆமாம், அதே மாதிரி ஏஞ்சல் வரி அப்படின்னு அந்த தொழில் நிறுவனங்களுக்கு ஒன்று காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. அதை நாங்கள் நீக்குவோன்னு காங்கிரஸே சொல்லியிருந்தாங்க தேர்தல் அறிக்கையில். அதையுமே வந்து இப்போ நீக்கியிருக்காங்க. அந்த வரியும் வந்து நிறுவனங்களுக்கான வரி தான் நீக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம்னா, நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள்லாம் அமளியில் ஈடுபட்டாங்க. தமிழ்நாடுங்கிற வார்த்தை கூட இல்லை அப்படிங்கிறதுனால. சு வெங்கடேசன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுக்கு எந்த இதுவுமே கொடுக்கல, வழக்கமாக சொல்கிற திருக்குறள் உட்பட நீங்கள் தவிர்த்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. தமிழ்ன்ற வார்த்தையும் இல்லை, தமிழ்நாடுங்கிற வார்த்தையும் இல்லை. உலகம் முழுவதும் வந்து இந்த செல்வ வரி, அப்புறம் வந்து கார்ப்பரேட் வரி, இதெல்லாம் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து தேசியம்னு பேசுகிற கட்சி ஆட்சியில் இருந்துக்கிட்டு அந்நிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வரி குறைப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிற கண்டனத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லல்லு பிரசாத் பதிவு பண்ணியிருக்காரு நிதிஷ்குமாருக்கு. என்ன காரணம்னா, இவ்வளோ நிதி வாங்கினதெல்லாம் தாண்டி நீங்க பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உங்களோட முக்கியமான கோவில் ஒன்று பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வாங்கிட்டு வர்றது தான். அதை நீங்க வந்து விட்டு கொடுத்துருக்கீங்க உங்களோட அதிகாரத்துக்காக, ஆட்சிக்காக. அதனால நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க, ராஜினாமா பண்ணணும்னு இருக்காரு லல்லு பிரசாத் நிதிஷ்குமாரை பார்த்து. கிளம்பி போங்க வீட்டுக்குன்றாரா? ஆமா ஆமா. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் சரிவு ஏற்பட்டிருக்கு. முதலீடு பண்றவங்க தாராளமாக முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா குறைஞ்சிருக்கப்ப டக்குன்னு வாங்கிடலாம். ஆமா, அதே மாதிரி தங்கம் விலையும் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் சவரனுக்கு 2000 ரூபாய்க்கு மேல குறைஞ்சிருக்கு. தங்கம் வாங்குறவங்க வாங்கலாம்னு சொல்ல முடியாது. எடுப்பா சேமிப்பு எங்க இருக்கு? அது வந்து அவங்க இந்திய தலைமை பொருளாதார ஆலோசகருக்கு மட்டும்தான் தெரியும் எங்க இருக்கு அப்படிங்கிறது. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பட்ஜெட்ல ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கு. அந்த முத்ரா கடன், அந்த திட்டம் வந்து பாஜக அரசாங்கம் கொண்டு வந்தப்ப 10 லட்சம் ரூபா கடன் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. யார் வாங்கலாம் அப்படின்னா, சிறு குறு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதை இப்போ 20 லட்சமா அந்த கடன் வரம்பு அதிகரிச்சிருக்காங்க. அதுக்குமே வரவேற்பு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு நல்ல விஷயம்தான். இன்னொரு பக்கம் வந்து இதே பிஜேபி அரசாங்கத்தை திட்டி குவிச்சிருக்கு உச்சநீதிமன்றம். காரணம் என்னன்னா, உத்தரகாண்ட் மாநிலத்துல ஹரித்துவார் அங்க வந்து கங்கை வரும். அந்த கங்கையில வந்து நீராடுறதுக்காக, அந்த கங்கை நீர் எடுத்துட்டு வர்றதுக்காக ஒரு புனித யாத்திரையை வந்து இந்துக்கள் எல்லாம் மேற்கொள்ளுவாங்க. அதை வந்து கன்வார் யாத்திரைங்கிறத வந்து சொல்றாங்க. அந்த ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் உத்தரப்பிரதேசல இருந்து, மத்திய பிரதேசல இருந்து, உத்தரகாண்ட்ல இருந்து மக்கள் அங்க போய் வந்து எடுத்துட்டு வருவாங்க. இப்ப ஊபி அரசாங்கம் உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. என்ன பிறப்பிச்சிருக்காங்கன்னா, நீங்க கடை வாசல்ல அதோட உரிமையாளர் யாரு, அந்த கடையார் நடத்துறா, எல்லாத்தையும் தெள்ள தெளிவா நீங்க அந்த போர்டு எழுதி வச்சிருக்கணுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, இறைச்சி கடையே அந்த வழியில் இருக்கக்கூடாதுங்கிறது இன்னொன்னு. இதை எதிர்கட்சிகள்லாம் கண்டனம் எழுப்புனாங்க. கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதாதளமே எதிர்ப்புலாம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாங்க. இதை விசாரிச்ச நீதிபதிகள் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கு, இஸ்லாமியர்கள் ரொம்ப எதிர்ப்பா இருக்கு, அடையாளப்படுத்துற அரசியலை நீங்க வந்து மேற்கொள்ள முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதனால அச்சுறுத்தல் தான் வந்து நிலவும் மக்கள் மத்தியில, இது எல்லா இதுக்கும் நாங்கள் தடை விதிக்கிறோம்னு சொல்லி தடை விதிச்சது மட்டும் இல்லாம அந்த அரசாங்கத்தையும் திட்டிருக்காங்க. 3 மாநிலங்களுக்கும் எங்களோட உத்தரவு போய் சேரணுங்கிறதையும் உடனடியாக உத்தரவும் போட்டிருக்காங்க. ஓகே, யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் ஒரு திட்டு வாங்கியிருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு. இப்பதான் மக்கள்கிட்ட திட்டு வாங்கினாரு அவரு. அப்போது திருந்துற மாதிரி இல்லை. ஆமா. இன்னொரு விஷயம் வந்து, ஆனந்த் போஸ் மேற்கு வங்க ஆளுநர், இவர் மேல பாலியல் புகார்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மக்களவை தேர்தலோட ஒரு 2 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது. அதுல 2மே திரிணாமுல் காங்கிரஸ் தான் ஜெயிச்சாங்க. ஒன்னு சயந்திகா அப்படிங்கிறவங்க ஜெயிச்சாங்க, இன்னொருத்தர் வந்து ரோஹித் ஹுசைன். இதுல வந்து சயந்திகா ஒரு பெண் அப்படிங்கிறனால மம்தா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பெண்கள் வந்து ஆளுநர் மாளிகைக்கு போகவே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதனால வந்து நீங்க பதவியேற்ப நாங்க சபாநாயகர் முன்னிலையிலே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க.
சொன்னாங்க. அவர் வந்து இல்ல நீங்க ஆளுநர் மாளிகைக்கு வாங்க, நான் தான் உங்களை எம்எல்ஏவா வந்து பதவி உயர்ப்பு விழாவை நடத்துவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதை கடைசி வரையும் அவங்க கேட்கல, போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல சரி துணை சபாநாயகரை வச்சு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் மீறி சபாநாயகரை வச்சு பண்ணிட்டாங்க மம்தா. இதுல என்ன நடந்திருக்குன்னா, இப்ப 500 ரூபா ஃபைன் போட்டிருக்காரு. 2 எம்எல்ஏக்கும் ஆளுக்கு 500 ரூபா கட்டிருங்க, நீங்க என்னோட இதை மீறிட்டீங்க அப்படின்ட்டு. எங்கேயுமே பார்க்காத ஒரு விஷயம், ஆளுநர் வந்து ஃபைன்லாம் போடலாம டிராபிக் போலீஸ் மாதிரி உட்காந்து எழுதி கொடுத்துட்டு இருக்காரு. 500 ரூபா கட்டிருங்க. எனக்கு டிராபிக் போலீஸ் மாதிரி கூட தெரியல. இந்த ஸ்கூல்ல எல்லாம் ஃபைன் போடுவாங்கல்ல, லீடர் இருப்பாப்ல, கிளாஸ் லீடர், நீ ரொம்ப பேசுறேன்னா உனக்கு ஃபைன் போட்டுருவாங்க, ஓட்டி ஓவர் டாக்கிங் எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி வந்து 500 ரூபா ஃபைன் போட்டு வினோதமா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக சேரணும்னா அந்த 3 தொகுதிகள் கட்டாயம் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. என்னது, கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கிறதோ, ரவுடிசம் பண்ணிருக்கிறதோ, கேஸ் இருக்கிறதோ, இதெல்லாமே இருக்கக்கூடாது. முக்கியமான 3 தொகுதிகள் என்னன்னா, அப்ப இப்ப இருக்கவங்க யாருமே பாஜக நிர்வாகிகள் கிடையாதா? அவரு சொல்றாரு, சமரசம், பொறுமை, சகிப்புத்தன்மை, இந்த 3 இருந்தா மட்டும்தான் நாங்க கட்சியில சேர்த்துப்போங்கிறாரு. அவரு என்ன சொல்றாரு? நம்புற மாதிரியே இல்லையே. முதல்ல அவருக்கு சகிப்புத்தன்மை இருக்கும். சரி, என்னன்னா இப்ப வந்து எந்த கட்சிகளாலையும் கலந்துக்க மாட்டேங்கிறாராம். இப்ப நம்மளே சொல்லியிருந்தோம், வெங்கையா நாயுடோட 75வது பிறந்தநாள் விழால போய் கலந்துருக்கணும், கலந்துக்கவே இல்லை. அது மூத்த தலைவர் எல்லாருமே ரொம்ப கடுப்பாகி மறைமுகமாக அண்ணாமலை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. தலைமைக்கு அடித்தலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் பாஜக மேலிட தலைவராக நீக்கப்பட்ட பலரையுமே இப்ப அண்ணாமலைக்கு எதிராக மாறி அவரோட சொத்து என்னங்கிறத சொல்றாங்க. அவர் மறைமுகமா என்னென்ன வேலை பண்றாங்கிறத தொடர்ந்து சமூக வலைதளத்துல வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல அண்ணாமலை ரொம்ப வெறுத்து போய் தனிமையில் விடப்பட்ட மாதிரி இருக்காராம். நேத்து ஒரு விழாவில் கலந்துகிட்டவர் 3 வருஷமா போராடி ஒரு முக்கியமான பதவியில வந்ததுக்கு அப்புறமும் இந்த பதவியில் இருக்கலாமா வேணாமா, அரசியல் இருந்து போயிடலாமாங்கிற யோசனை தான் வந்துகிட்டே இருக்கு. அப்படியா? இல்ல கேக்குறேன், இல்ல அப்படியான்னு கேக்குறேன். அந்த அளவுக்கு யோசிச்சிருக்காரு, ஒரு கஷ்டத்துல இருக்காருன்ட்டு. சில பேர் பண்ற தப்பு நமக்கு தெரியும், நான் வெளிப்படையா தப்புன்னு சொல்ல முடியல, சரின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம்லாம் ஏற்படுது. யார சொல்றாரு? தெரியல, சொல்றாரோ அவருக்கு தான் தெரியும். அது என்னன்னா, இப்ப மாநில பதவியிலிருந்து தூக்குவாங்களா மாட்டாங்களாங்க ஒரு டாக் வந்து பாஜக அலுவலகத்துல கமலாலயத்துல தொடர்ந்து இந்த டாக் தான் போய்கிட்டே இருக்கு. இவரோட தூக்கிடுவாங்களோங்கிற எண்ணம் அண்ணாமலைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கான். அதனால கீழே விழுந்தாலும் மண் ஓட்டக்கூடாதுங்கிறதுனால, மீசியில மண் ஓட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறதா வந்து சொல்றாங்க. இதுவுமே ஸ்டாண்ட் ஒரு யுக்தி தாங்கிறாங்க பாஜக இருக்கிறவங்களே. நேற்று வேற அவர் பேசுறப்ப சாதாரண அடிமட்ட தொண்டன் தான் அவரை சொல்லியிருக்காரு. ஆனா இவருதான் பதவி வந்த உடனேயே அடிமட்ட தொண்டன்னா நான் கிடையாது, தோசை சொல்றதுக்கு இட்லி சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன், என்னோட அரசியல் வேற மாதிரி இருக்கும், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னாரு. இவரே யூட்டன் அடிச்சு கடைசியில வாழ்க்கை ஒரு ஒட்டம் நிரூபிக்கிற மாதிரி, அடிமட்ட தொண்டன் தானே நான், என்னை எப்படி அடிச்சு நான் என்ன பண்ணுவேன். இல்ல நல்லா கேட்டீங்களா, அடிமட்ட தொண்டனா அடிபட்ட தொண்டன் ரெண்டுமே கூட வச்சுக்கலாம். ஓகே. ஆனா இவருக்கு வந்து இந்த இப்ப சகிப்புத்தன்மை பொறுமையெல்லாம் இருக்கா என்னங்கிறது தெரியல. பாஜக இருக்கனால இருக்கும்னு சொல்லுவாரு. ஆனா அரசியல் ஒருத்தர் வந்துட்டாருன்னா விலகி போறது ரொம்ப ரொம்ப சிரமம். அது இந்த மாதிரி ஒரு ஏஜ்ல பாப்போம் என்ன பண்றாருங்கிறத. ஏதாவது நல்ல முடிவு எடுப்பாராங்கிறது அவருக்கு தான் தெரியும். நல்ல முடிவு எடுப்பாரு இல்ல, அவருக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டேன். எந்த முடிவு எடுத்தாலும் அவர் நல்ல முடிவா எடுப்பாரு அப்படின்னு அவரே சொல்லிக்குவாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், அவர் வந்து சிபிசிஐடி போலீஸ் அரெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. கரூர் அண்ணாமலைக்கு அப்புறம் இவர் வராரு. இவர் ஆனா சிறைக்கு கைதாகி இப்ப வந்து சிபிசிஐடி காவல்ல 2 நாள் வச்சு விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த நில மோசடி வழக்குல. தமிழ்நாட்டுல அவ்வப்போது லாக்அப் மரணங்கள் நிகழும். மனித உரிமை ஆணையம் வந்து கண்டனம் தெரிவிப்பாங்க, மக்களும் எதிர்ப்புலாம் தெரிவிப்பாங்க, விசாரிக்கிறோம்னு சொல்லுவாங்க, நீதிமன்றத்தில் வழக்கும் நடக்கும். தண்டனை கிடைச்சதான்னு பார்க்குறப்ப ஒரு பெரிய கேள்விதான் இருந்திருக்கு இது வரைக்கும். ஆனால் ஒரு வழக்கில் இப்போ காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கு 7 வருஷம் தண்டனை வந்து கிடைச்சிருக்கு. என்ன வழக்கு அப்படின்னா, வேலூர் குடியாத்தத்தை சேர்ந்த சுகுமார் 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத இறுதியில் எரித்து கொல்லப்படுறாரு. சந்தேகத்தின் அடிப்படையில் முன்னாள் ராணுவ வீரர் கோபாலை வந்து கைது பண்றாங்க. கூட வந்து ஹோமியோபதி டாக்டர், ஆட்டோ ஓட்டுநரை கைது பண்றாங்க. குடியாத்தம் காவல்துறை எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்றாங்க. எஃப்ஐஆர் எங்க பதிவு பண்றாங்களோ தான் விசாரிக்கணும். அங்க வந்து விசாரிக்காம மேல்பட்டி காவல் நிலையத்துல கொண்டு போய் இந்த முன்னாள் ராணுவ வீரர் கோபால் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்பவே அவரை அடிச்சு கொண்டுட்டதா சொல்றாங்க. ஆனா அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி காவல்துறை வந்து புட்டப் பண்ணியிருக்காங்க அந்த கதையை. ஆனா கோபாலோடைய ஃபேமிலி ஏத்துக்கவே கிடையாது, போராடுறாங்க, வழக்கெல்லாம் போடுறாங்க. அதுக்கு பிறகு விசாரிக்கப்படுது. விசாரிக்கப்படுறப்ப அது வந்து லாக்அப் பண்ணவங்களே தெளிவா தெரிஞ்சிருது. இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் முரளிதரன், அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் இன்பரசன், சிறப்பு காவல் ஆய்வாளர் இன்பரசன், அப்புறம் தலைமை காவலர், இவங்க எல்லாருக்குமே இப்ப 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம
ஒரு 1,60,000 ரூபாய் வந்து அபராதம் வந்து போட்டிருக்கு நீதிமன்றம். ஆமா, இந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் கிடைக்கும் போது தான் அடுத்தடுத்து லாக்அப் மரணங்கள் குறையும் தமிழ்நாட்டில். ஏன்னா சமீபமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்லாம் வர சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, அதுல நிறைய பேரை வந்து கைது பண்ணாங்க. அதிமுகல இருந்து மலர்கொடியை கைது பண்ணாங்க. பாஜகல இருந்து அஞ்சலி அப்படிங்கிற ஒரு ரவுடி, அவங்களும் ஏ கேட்டகரியில இருக்காங்களா, அவங்களெல்லாம் வந்து கைது பண்ணாங்க. இன்னொரு பக்கம் வந்து தமாகல இருந்து ஹரிஹரனை கைது பண்ணாங்க. அதிமுகல இருந்து நீக்கப்பட்ட கவுன்சிலர் ஹரிதரன் அப்படிங்கிறவரையும் இப்ப கைது பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமா சம்பவ செந்தில் அப்படிங்கிற ஒரு ரவுடியை தான் தேடிட்டு இருக்காங்க போலீஸ். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நெருங்கிட்டோம், அவரை வந்து சீக்கிரமே கைது பண்ணுவோம், கைது பண்ணா அவருக்கு ஏதோ முன்விரோதம் இருக்கதா சொல்றாங்க, அதுலயும் வெளியே வரும் நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சம்பவ செந்தில வந்து நெருங்கிட்டு இருக்காங்களாம். அதுதான் வந்து இப்போதைய அப்டேட் அந்த வழக்குல. 10 ரூபா காயின் சொல்லுதான், என்னடா சென்னையை தண்டனை நீ ஒரு பையோ மதிக்க மாட்டேங்கிறாங்க, மற்ற ஊர்லாம் வாங்குறதே இல்லையா 10 ரூபா காயின், செல்லாதுன்றாங்களாம்ப்பா. இப்போ 10 ரூபா நோட்டுக்கு பதிலாக காயினே பரவாயில்லன்றாங்களாமே. அவளும் நானும், அவளையும் நானையும் போட்டோ வச்சிருக்காங்க. ஏமா ஆந்திரா பீகார் பட்ஜெட்டே ரொம்ப நேரமா படிச்சுக்கிட்டு இருக்கியே? எங்க ஊர் பட்ஜெட்லாம் எப்போ படிப்ப? அதெல்லாம் கிடையாது, முடிஞ்சிருச்சுங்க, இப்போ வரையும் வரல. சில சமயங்களில் அரசியலில் தொடர வேண்டுமா என யோசித்துள்ளேன் அண்ணாமலை. V2, அதாவது நாங்களும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரிதான், தம்பிலே பார்த்துருப்பீங்க தானே நான் வந்து சொல்றேன். கூட்டணி தான் முக்கியம் எங்களுக்கு, மக்கள் சேவை, மக்கள் தேவை, இதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் நினைச்சிருக்கு பாஜகவுடைய 3.0 கவர்மெண்ட். ஆமா, 2029 வரையும் ஓட்டணும்ல. இப்ப யோசிச்சு பாரு, இந்த வருஷமே பீகார் 60,000 கோடி அப்படின்னா இன்னும் 4 பட்ஜெட் வரை தாக்கல் பண்ணுவாங்க. எவ்வளவு சம்பாதிக்க போறாருன்னே தெரியல நிதிஷ்குமார். அதுக்கு நிதிஷ்குமார் முதல்வராக வேற இருக்கணும்ல, தேர்தல்லாம் வருது பீகார்ல அடுத்த வருஷம், பாப்போம் என்ன பண்றாருன்ட்டு. இருந்த கூட அவர்கிட்ட எம்பி இருக்குல்ல, அதை வச்சு ஏதாவது லாபி பண்ணுவாரு அவரு. ஆமா, சரி, நமக்கெல்லாம் அவ்வளவு தான் போல இருக்கு. கிட்டத்தட்ட முடிச்சுட்டு இருக்காங்க நம்மளெல்லாம். ஒண்ணும் இல்லப்பா உங்களுக்கு வேண்டாம், நம்மளாம் பாதிக்கப்படுறோம், நம்மளெல்லாம் மழை வெள்ளத்துல செத்துக்க மாட்டேங்கிறாங்க, போன் தள்ளி விடுறாங்க, தமிழ்நாட்டுக்கு எதுவும் கிடையாதுங்கிற மாதிரிதான் இருக்காங்க. இப்ப யாரு கூட்டணி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ராஜ மரியாதை, ராஜ உபசரிப்பு, எல்லா சலுகையும் அவங்களுக்கு தான் போகுது. அதனால கூட்டணி முக்கியம் பிகில்னு தான் நினைக்கிறாரு பிரதமர் மோடி. அதனால அதே விருதை கொடுத்துடலாம். கூட்டணி முக்கியம் பிகிலுங்கிற விருது வந்து நிர்மலா சீதாராமனுக்கும் பிரதமர் மோடிக்கும் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. இந்த பட்ஜெட்டை பத்தின உங்களுடைய கருத்து என்னங்கிறத தெரிவிங்க. நிச்சயமா நம்ம கமெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா. நன்றி. தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட். ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர்.